இலங்கையின் பின்னவல திறந்தவெளி மிருகக்காட்சி சாலையில் இயற்கையோடு கலந்த ஒரு விலங்குலக அனுபவம்தான் இந்த காணொளி. இலங்கை என்றாலே எவருக்கும் நினைவிற்கு முதலில் வருவது பசுமையான மலைகள், தேயிலை தோட்டங்கள், பழமையான புத்த விகாரைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் இயற்கை வளங்களாகும். அந்த இயற்கை செல்வங்களில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கிறது கேகாலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பின்னவல திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை ஆகும். பலர் இதனை பின்னவல என்ற பெயரை கேட்டவுடன் யானைகள் சரணாலயம் பற்றியே நினைக்கிறார்கள். ஆனால் பின்னவலவில் அமைந்துள்ள இந்த திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாகும். இது யானைகள் பராமரிப்பு மையம் மாத்திரமல்ல, மாறாக இலங்கையின் உயிரியல் வளத்தையும் உலகின் பல்வேறு விலங்குகள் இனத்தையும் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் உருவகப்படுத்தப்பட்ட ஒரு நவீன மிருகக்காட்சி சாலையாகும். ஆண்டில் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட இந்த மிருகக்காட்சி சாலை இலங்கையின் முதல் ஓபன் ஏர் ஜூ என்ற பெருமையை பெற்றது. பாரம்பரிய மிருகக்காட்சி சாலைகளில் காணப்படும் இரும்பு கூண்டுகள் மற்றும் குறுகிய அடைப்பிடங்களை விட இயற்கையை ஒத்த பரந்த சூழலில் விலங்குகளை வாழ வைக்கும் நோக்கத்தோடு இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தின் முக்கிய நோக்கங்களாக அரிய மற்றும் அழிவு நிலையில் உள்ள உயிரினங்களை பாதுகாத்தல், பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் உயிரியல் கல்வியை வழங்குதல், விலங்குகளுக்கான இயற்கை சார்ந்த வாழ்விடங்களை உருவாக்குதல் மற்றும் இந்த அணுகுமுறையால் ஒரு சாதாரண சூ அனுபவத்தை விட இயற்கையோடு கலந்து வாழும் விலங்குகளை பார்ப்பது போன்ற உணர்வு இங்கே கிடைக்கிறது. பின்னவல திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை இலங்கையின் கேகாலை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. கொழும்பு, கண்டி பிரதான வீதியில் பயணிக்கும் பயணிகள் எளிதாக இந்த இடத்தை அடைய முடிகிறது. அருகில் ரம்புக்கன ரயில் நிலையமும் மற்றும் பின்னவல எலிபன் ஓர்பகனேஜ் கண்டி நகரம் கேகாலை இருப்பதால் ஒரே நாளில் பல சுற்றுலா இடங்களை இணைத்து பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்து விடுகிறது. பின்னவல திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை
இலங்கையின் கேகாலை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பயணிக்கும் பயணிகள் எளிதாக இந்த இடத்தை அடைய முடிகிறது. அருகில் ரம்புக்கன ரயில் நிலையமும் மற்றும் பின்னவல எலிபன் ஓர்பகனேஜ் கண்டி நகரம் கேகாலை இருப்பதால் ஒரே நாளில் பல சுற்றுலா இடங்களை இணைத்து பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்து விடுகிறது. இந்த மிருகக்காட்சி சாலையின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அதன் அமைப்பு முறையே ஆகும். விலங்குகள் அனைத்தும் பாரம்பரிய கூண்டுகளில் மட்டுப்படுத்தப்படாமல் இயற்கையை ஒத்த சூழலில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு மட்டுமே சொந்தமான அரிய சிறுத்தை இனங்களை பார்க்கும் வாய்ப்பு இங்கு கிடைத்து விடுகிறது. அவற்றின் வேகமும் அமைதியான நடையும் பார்வையாளர்களை கவர்கின்றன. பசுமையான புல்வெளிகளில் அமைதியாக சுற்றித் திரியும் மான்களை பார்ப்பது குழந்தைகளுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் மகிழ்ச்சியான அனுபவமாக அமைகிறது. மரக்கிளைகளில் தாவித் திரியும் குரங்குகள் சூவின் உயிரோட்டமான பகுதியை மேலும் உருவாக்கி விடுகின்றன. நீர்நிலைகளுக்கு அருகில் அமைக்கப்பட்ட பகுதிகளில் பல வகை முதலைகளையும் ஊர்வனங்களையும் காண முடிகிறது. இலங்கையின் வண்ணமயமான பறவை இனங்கள் பல இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் குரலும் பறக்கும் தோற்றமும் இயற்கையின் இசையை நினைவூட்டி மேலும் அழகுபடுத்தி விடுகிறது. இந்த மிருகக்காட்சி சாலை ஒரு சுற்றுலா மையம் மட்டுமல்ல, இது ஒரு கல்வி அனுபவமாகவும் விளங்குகிறது. குழந்தைகள் புத்தகங்களில் மட்டும் பார்த்த விலங்குகளை நேரிலே காணும் போது அவர்களுக்குள் இயற்கையை நேசிக்கும் உணர்வு உருவாகிவிடுகிறது. குடும்பங்களுக்கான நடைபாதைகள், ஓய்வு பகுதிகள் மற்றும் இயற்கை சூழல் காரணமாக இங்கு செலவிடும் நேரம் அமைதியான அனுபவத்தை தந்து விடுகிறது. விமர்சனங்களும் கருத்து வேறுபாடுகளும் எந்த மிருகக்காட்சி சாலையைப் போலவே பின்னவல திறந்தவெளி ஜூவுக்கும் ஆதரவுகளும் விமர்சனங்களும் இருந்து கொண்டுதான் வருகின்றன. ஆனாலும் இதை இலங்கையின் அழகான இயற்கை சார்ந்த ஜூக்களில் ஒன்றாகவே மக்கள் பாராட்டுகிறார்கள். இந்த சரணாலயத்தை சென்று கழிப்பதற்கு சிறந்த நேரமாக காலை 9 மணி முதல் 11 மணி வரை அல்லது மாலை 3 மணிக்கு பின் செல்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த நேரங்களில் வெப்பம் குறைவாக இருக்கிறது. விலங்குகளும் சுறுசுறுப்பாக வெளியில் காணப்படுகின்றன. மழைக்காலங்களில் பசுமை இன்னும் அழகாக இருக்கிறது என்பதால்
இயற்கை புகைப்படங்களுக்கு இது சிறந்த இடமாக மாறிவிடுகிறது. பின்னவல திறந்தவெளி மிருக காட்சி சாலை என்பது வெறும் விலங்குகளை பார்ப்பதற்கான இடம் மாத்திரமல்ல, அது மனிதனும் இயற்கையும் இடையே உள்ள உறவை நினைவூட்டும் ஒரு அழகிய அனுபவமாகும். இயற்கையை நேசிப்பவர்களுக்கும், அமைதியான பயணத்தை விரும்புபவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், விலங்குலகத்தை அறிமுகப்படுத்த விரும்பும் பெற்றோருக்கும் இந்த இடம் ஒரு சிறந்த தேர்வாக அமைந்து விடுகிறது. இலங்கையின் பசுமை நிறைந்த மலைநாட்டு சூழலில் அமைந்துள்ள இந்த திறந்தவெளி ஜூ பார்வையாளர்களுக்கு விலங்குகளை பார்க்கும் அனுபவம் மட்டுமல்ல, இயற்கையை உணரும் அனுபவத்தையும் வழங்கி விடுகிறது.